எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். தூய்மை அடைதல் என்ற ஒரு நிகழ்வு ஒவ்வொரு உயிருக்குள்ளும் நிகழ வேண்டிய ஒரு உயிர்ப்புள்ள நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தூய்மை அடைதல், அதுவும் மனிதனுக்குள் நிகழக்கூடிய தூய்மை அடைதல் என்பது இன்னுமே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, மனிதன் தன் மீது கரைகளை, அழுக்குகளை சுமத்தி கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கின்றான். எனவே அவனுக்குள், முக்கியமாக அவனுடைய மனதில் நிகழ வேண்டிய தூய்மை அடைதல் என்பது மிக முக்கியமான ஒரு தேவை. நாம் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், நன்மைகள், புரிதல்கள், இதெல்லாம் தான் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்புள்ளதாக மாற்றக்கூடிய விஷயங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ புரிதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கவனம் கொடுக்கலாம். வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே ஒரு புரிதல் ஏற்பட்டுவிடும். லைஃப்னா என்ன, இறைவன்னா யாரு, மரணம்னா என்ன, ஏன் படைக்கப்பட்டோம், என்ன தப்பு செஞ்சோம், எங்கெங்க நன்மைகளை தவற விட்டோம், எல்லா புரிதல்களுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டு விடும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா எப்போ ஏற்படுது அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்முடைய உடலில் வலு இருக்கும்போதே அந்த புரிதல்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புரிதல்கள் எல்லாம் நமக்கு ஏற்பட்டு விட வேண்டும். ஏன்னா புரிதல்கள் என்பதுதான் நம்மை ஒரு செயலை செய்ய வைக்கும். அப்போ உடல்ல வலு போனதுக்கு அப்புறம் காலம் போன கடைசியில புரிதல் ஏற்பட்டு என்ன, ஏற்படாம என்ன, புரிதலை கொண்டு நாம் ஒரு செயல்களை தானே செய்ய இருக்கின்றோம். அப்போ உடல்ல வலு இருக்கும்போது நமக்கு புரிதல்கள் ஏற்பட்டு விட வேண்டும். அல்லது ஆஸ்பத்திரியில் போய் படுக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த புரிதல்கள் ஏற்பட்டு விட வேண்டும். ஏன்னா செயல் செய்கிறோம். செயல் செய்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். நம்ம என்னெல்லாம் கேட்டிருக்கிறோம், நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், நமக்கு என்ன மாதிரியான புரிதல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த உலகத்தில் நினைவு கூறப்பட போவதில்லை. நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நாம் நினைவு கூறப்படுவோம். அந்த நினைவு கூறப்படுவதும் கூட நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம போனதுக்கப்புறம் நினைவு கூர்ந்தா என்ன, நினைவு கூறாட்டி என்ன. இப்போ இங்கே செயல் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆக்சுவலி நல்ல ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நாம் பெற்ற புரிதல்களின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் நமக்கு உண்மையான மகிழ்வை தரும். அதை இந்த மகிழ்வு, மகிழ்ச்சின்ற வார்த்தையை விட பெரிய வார்த்தை கூட ஒன்று இருக்கலாம். அது கூட பொருந்தாத ஒரு வார்த்தை தான். அதை விட மேன்மையான ஒரு விஷயம். நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம், அதை செயலாக மாற்றுறோம். செயலாக மாற்றும் போது நம்ம மனசுக்கு ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ் வரும். அந்த ஹாப்பினஸ் தான் நம்ம ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ். என்னுடைய ஆன்மாவுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு செயல். இப்போ நம்ம ரொம்ப ஒரு கேஷுவலா எதேச்சியா கூட ஒரு நல்ல விஷயத்த செய்யலாம். அது நமக்கு ஒரு திருப்தியை கூட தந்துடலாம். ஆனா ஒரு சரியான கற்றலை எடுத்துக்கொண்டு, அதன் மூலம் சரியான புரிதல்களை விளங்கி கொண்டு, அதன் அடிப்படையில் ஒரு செயலை நாம் செய்து, அந்த செயல் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தி இருக்கு இல்லையா, அதுதான் ஆத்ம திருப்தி. இந்த ஆத்ம திருப்தி தான் லைஃபுடைய உயிரே. அந்த ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது நன்மையை செஞ்சா மட்டும்தான் வரும். நீங்க ஆத்ம திருப்தியோட ஒரு தீமையெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா ஆன்மா அதுக்கு திருப்தி அடையாது. இப்படி போய் செஞ்சுட்டியேடான்னு சொல்லிட்டு ஆன்மா நம்மை நிந்தித்து கொண்டே இருக்கும். அப்ப ஆத்ம திருப்தியோடு இருக்கக்கூடிய செயல்னாலே அதுக்கு பேர் தான் புண்ணியம். இந்த ஆன்மா திருப்தி அடைந்துருச்சு அப்படின்னாலே புண்ணியம். அதுக்கு தான் பேர் புண்ணியம். அது யாரும் அப்ரூவ் பண்ண தேவை. இங்கேயே உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்குது. ஸோ புரிதல்கள், உடலில் வலு இருக்கும்போதே நாம் செயல்கள் செய்ய தெம்போடு இருக்கும்போதே நமக்கு அந்த புரிதல்கள் வேண்டும். அந்த புரிதல்களின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். செயல்படுதல் என்பதுதான் முக்கியம். அந்த செயல்படுதல் தான் நமக்கு ஆத்ம திருப்தியை தரும்.
எந்த செயல்கள் எல்லாம் நமக்கு ஆத்ம திருப்தியை தருகிறதோ அவைகள் எல்லாம் தான் புண்ணியம். இந்த உலகத்தில் நாம் புண்ணியத்தை ஈற்ற வேண்டும், ஈட்ட வேண்டும், புண்ணியத்தை ஈட்ட வேண்டும். அதுக்கு என்ன அடிப்படையா தேவையா இருக்குன்னா புரிதல்கள். நாம் கற்றுக்கொள்வதற்கு, நேர்வழியில் நம்மை செலுத்திக் கொள்வதற்கு உதவக்கூடிய கற்றல்களுக்கு நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும், எப்போதும் திறந்த நிலையில் இருக்க வேண்டும். இப்போ இந்த வகுப்பு அப்படிங்கிறது அதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த வகுப்புல நம்ம முக்கியமான சில விஷயங்களை நினைவூட்டி கொண்டிருக்கின்றோம். இது ஒரு வாய்ப்பு. இன்னும் நிறைய வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மரணம் நிகழ்கிற வரைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். மரணம் அப்படிங்கிறது என்னன்னா, அது முன்னாடியே நான் இந்த டேட்டுக்கு வர்றேங்க, நீங்க எல்லாம் ரெடியா இருந்துங்க, அதுக்குள்ள நீங்க எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிருங்க, செயல்லாம் செஞ்சிருங்க. அது எப்படி தெரியுமா, கரண்ட் போற மட்டும் டப்புன்னு போயிடும். கரண்ட் போற எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கீங்களா? டப்புன்னு என்னங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மக்கள் நமக்காக செய்யக்கூடிய எல்லாமே நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க என்னென்னமோ செய்வாங்க. இறுதி சடங்கு நிகழ்த்துவாங்க, போஸ்டர் ஒட்டுவாங்க, புகழஞ்சலி கூட்டம் நடத்துவாங்க. நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கரண்ட் போயிருச்சுன்னா அப்போ ஒவ்வொரு வாய்ப்புமே நமக்கு முக்கியம். அந்த ஒவ்வொரு வாய்ப்பின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய புரிதல்கள் முக்கியம், கற்றல்கள் முக்கியம். அதுவும் இந்த தியானம் என்பது புரிதல்கள் பெறுவது, அதை செயலாக மாற்றுவது. இந்த இரண்டையுமே செம்மையாக செய்வதற்கு உதவக்கூடிய மிக முக்கியமான ஒரு எளிமையான கருவி தியானம். அதுவும் இந்த ஃபார்ம் 3 மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது இன்னமுமே நமக்கு நெருக்கமானது. ஏன்னா அது நம்மள டைரக்டா கிளென்ஸ் பண்ணுது. அதனால ஒவ்வொரு தியான முறையுமே முக்கியமா இந்த மனதின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலம் இழக்க செய்யக்கூடிய இந்த வழிமுறைகள்லாம் முக்கியமானது. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நாம் அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். கண்களை மூடியிருத்தல். புற சூழலிலிருந்து விலகி அக சூழலுக்குள் திரும்புகிறோம். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம். அகம் என்பதை உணருங்கள். உங்களுடைய அகம், உங்களுடைய இருப்பின் மையம் அந்த அகத்தில் திரும்பி நிலைத்திருப்பதை ஆழமாக உணர்ந்து கொண்டு தியானத்தை நாம் தொடங்க வேண்டும். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். இறுக்கங்கள் ஏதும் இல்லாத முற்றிலும் தளர்வான அசைவற்ற இருப்பு நிலையில் உடலை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பான உள்மூச்சு, இயல்பான வெளிமூச்சு, இயல்பானதொரு கவனம் அந்த மூச்சு ஓட்டத்தின் மீது. ஒவ்வொரு உள்மூச்சின் போதும் கவனத்தோடு உணர்வையும் மேற்கொள்ளுங்கள். இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய நிகழ்வு இது! நம்முடைய உயிருக்கு உயிரளித்து கொண்டிருக்கக்கூடிய மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நமக்கு எந்த முயற்சியும் எந்த உழைப்பும் அவசியமின்றி இது நமக்கு கிடைத்து கொண்டிருக்கு. நம்மை படைத்தவன் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதற்கான உயிரோட்டமுள்ள ஒரு அத்தாட்சி நிகழ்வு மூச்சோட்டம். உணர்வோடு அதன் மீது கவனம் கொண்டிருங்கள்.
மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகணும். சாட்சி பாவனையில் நிலைத்திருக்க தொடங்க வேண்டும். உள்ளும் புறமும் எது நிகழ்ந்தாலும் இது குறித்து எந்த அதிருப்தி திருப்தி உணர்வுகளுமின்றி ஒரு பார்வையாளரைப் போல அவைகளிலிருந்து விலகி இருக்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் கண்களை மூடி இருத்தல் அதிஷ்டானம் இது பிரதான முக்கியத்துவம் பெற வேண்டும். ஃபார்ம் 3 எப்படி பண்ணணுன்ற கற்றல்கள் நம்முடைய மனதில் ஏறி இருக்க வேண்டும். அவ்வளவுதான். நீங்க என்ன நடக்குதோ என்ன பண்றீங்களோ அதான் ஃபார்ம் 3. அது குறித்து எந்த கமெண்ட்டும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடையாது. ரெஸ்பான்சஸ் பண்ணிட்டாலும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிட வேண்டாம். உங்களுடைய இயல்பில் அழுத்தங்களின்றி இருக்க வேண்டும். அந்த அழுத்தம் ஏற்படக்கூடாது. புரிதலோடு ஃபார்ம் 3 நம்ம செய்ய தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்திருக்கலாம். நாம் அனைவரும் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை நாம் எப்படிப்பட்ட புரிதல்களில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நாம் தியானம் உள்ளிட்ட ஏதேனும் அர்த்தமுள்ள ஆன்மீக நெறிமுறைகளில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது மிக மிக முக்கியமானது. அதுதான் அந்த கிளென்சிங்கான அடிப்படை. அது ஒரு கண்ட்ரோல். ரிப்பீட்டடா நம்ம செய்ய 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 நாம அந்த நேரான பாதையில நிலைத்திருக்க முடியும். ஏன்னா நேரான பாதையிலிருந்து நாம விலகிறது அப்படிங்கிறத மனம் ரெண்டு எந்த அளவுக்கு மறைச்சு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மறைச்சு வைக்கும். ஒரு ஆழமான தன்மையில, தூரமான தன்மையில விலகி போகும்போது தான் நமக்கு அது உணர்த்தப்படும். அப்ப நம்ம மீளுதல் என்பது சற்று கடினமாக இருக்கலாம். எனவே ஒவ்வொரு நாளுமே இந்த செம்மைப்படுத்துதலை, இந்த சீரமைவு செயல்முறையை நாம் செய்து கொள்ள வேண்டும். அது சரியா இருக்கும், இல்ல. அது வேற. செய்யணும். அவ்வளவுதான். இது நம்மளோட ரொட்டீன். ரொட்டீன் அப்படின்னாலே அது தினமும் செய்ய வேண்டிய சிந்தனை அர்த்தம். மெடிடேஷன் ஷுட் பி எ ரொட்டீன் என்ற புரிதலோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.